திமுக வந்து பேச்சால் வளர்ந்த இயக்கம் திமுக. ஆனா பேச்சாளர்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல. இப்போ இவரே என்ன சொல்றாரு, நாஜசமத் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மேல பொறாமையா இருந்தாங்க, அதன் காரணமாக தான் வந்து எனக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அபாரமான குற்றச்சாட்டு. நாஜசமத் திமுக காரர் இல்லையா? இல்ல, திமுக பேச்சாளர் அறியப்பட்டவர், திராவிட பேச்சாளர் அறியப்பட்டவர் தானே. அவர் அதிமுகவுக்கு போயிட்டு வந்தது எடப்பாடி இது டிடி வீட்டை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் கட்சியில சேரலங்க. கட்சியில ஆதரவாளர் அவ்வளவுதான். திமுக மேடை எல்லா மேடையிலும் இருப்பாரு. ஆமா, நான் பாவம். அவரு என்னன்னா, கலைஞர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், அவர் நெருங்கி பேசுகிற போது ஒரு விஷயம் சொல்லுவார், சிறந்த பேச்சாளர்கள் எல்லோரும் சிறந்த அரசியல்வாதிகள் அல்ல, சிறந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் சிறந்த பேச்சாளர்கள் அல்ல அப்படிம்பாரு. அந்த வகையில் அவர் வந்து பாவம், அவருடைய சூழல் என்ன, நான் அவருக்கு பரிதாபப்படுறேன், பாவப்படுறேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக உதய் சார் அவருக்கு நிறைய உதவிகள் பண்ணார் இங்கே வந்து பேசுகிற போது கூட. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் இந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு கூட்டத்துக்கு கூப்பிடல அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. இப்போ சார் இன்னைக்கு உலகம் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் அதுக்குள்ளாரே விமர்சிக்கலைங்க. நான் என்ன சொல்றேன், இந்த உலகம் இப்ப பொதுக்கூட்டங்களை நம்பி இல்லைங்க. எல்லாரும் அவன் ஓனா டிவி வச்சிருக்காங்க, செல்போன், ஃபேஸ்புக்குங்கிற டிவி வச்சிருக்கான், இன்ஸ்டாகிராமுங்கிற டிவி வச்சிருக்கான், த்ரெட்ஸ்ன்னு வச்சிருக்கான். என்ன கருத்தை அவன் பேசிட்டு போட்டு போறான். கூட்டத்துல போய் பேசுற காசை இன்ஸ்டாகிராம்ல நீங்க பேசினா சம்பாதிக்க போறீங்க. இல்ல, அது வந்து திராவிட பேச்சாளர் இப்படி சொல்லாமா, அதுக்கும் பொதுக்கூட்டம் சம்மந்தம் இல்லை. திரும்பவும் சொல்றேங்க, பொதுக்கூட்டம்லாம் இப்ப நீங்க மக்கள் சலிச்சு போயிடுறாங்கங்க. நீங்க பொதுக்கூட்டங்கள் வந்து ஒரு நீங்க பிரச்சாரத்தினுடைய எண்ணங்கள் மாறுது. வந்து கூம்பு வச்ச ஸ்பீக்கர் வச்சு கட்டிக்கிட்டு இருந்தோம், இன்னார் பேச வராருன்னு சைக்கிள்லையும் ஆட்டோலையும் போவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது, ஃபேஸ்புக்ல போட்டுறான். விஜய் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம், அவருக்கு பெருந்திரளான கூட்டம் கொடுத்து நாளைக்கு அவர் சிஎம் ஆயிடுவார் நம்பியிருக்காரு இல்லையா? அது அவருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து ஒருத்தருடைய நம்பிக்கை குறை சொல்றதுக்கு நான் யார்? நான் அவரை நான் வந்து பரிதாபப்படுறேன். நாஞ்சில் சம்பந்தனை பார்த்து நான் பரிதாபப்படுறேன் ரொம்ப. இன்னைக்கு கூட சாவல்பூண்டி சுந்தரேசன் வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தாரு, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாரு. படிக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன பண்ண முடியும், அவர் வாய் வந்து வாடகைக்கான ஒரு விஷயமா போயிட்டதா தம்பி சாட்டை துரைமுருகன் கூட போட்டிருந்தாப்புல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு.